கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்குமே மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த செய்தி வேலைக்கு நான் வரவேற்கிறேன். தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ளுவதற்கு இந்த ஜனவரி பிப்ரவரி மாதம் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் சங்கீதம் 3 தாவீதின் வாழ்க்கை ஒரு உதாரணமாக நாம் பார்த்து பல்வேறு விதமான அட்வர்சரிஸ், ஒருவேளை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு மத்தியில் அவன் பார்த்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை நாம் கவனித்தோம். ஒரு 10 விதமான ஆசீர்வாதங்களை நாம் பட்டியலிட்டு பார்த்தோம். சங்கீதம் 3க்கு பிற்பாடு 4, 5, 6 இந்த சங்கீதங்கள் எல்லாம் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. வரிசைப்படுத்தும் பொழுது 4வது சங்கீதம், 5வது சங்கீதம், 6வது சங்கீதம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சங்கீதங்கள். 3, 4, 5, 6. 3வது சங்கீதத்தினுடைய பின்னணியை கடந்த வாரம் நாம் கவனித்தோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருந்தார்கள். அவனுடைய ஓன் ஃபேமிலி, சொந்த குடும்பம், அவனுடைய நாட்டின் ராஜா, பல்வேறு தேசத்தினுடைய ராஜாக்கள், உடனிருந்த ஆலோசகன், சொந்த மகன் என்று எல்லா இடங்களிலும் அவனுக்கு எதிரிகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தை அவன் சந்தித்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த நாளும் பிரச்சனை இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எப்படி அவனுக்கு கேடகமாயிருந்தார், அவனுடைய மகிமையாக இருந்தார், அவன் தலையை உயர்த்துகிறவராய் இருந்தார் என்று பார்த்தோம். சங்கீதம் 4 கொஞ்சம் அப்படி கவனித்து பார்த்தால், இட்ஸ் எ ஈவினிங் டைம், ஒரு இரவு நேரத்தில் அந்த மனிதனுடைய சிந்தையில் நிரம்பி இருக்கக்கூடிய காரியம். சங்கீதம் 5 பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் அவன் நினைவில் இருக்கக்கூடிய காரியங்கள். இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்பதாக உங்கள் சிந்தையை நிரப்பி கொண்டிருப்பது எது? அதே போல விழித்தவுடன் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் இது. இஃப் யூ ஆர் இன் அ ப்ராப்ளம், ஒருவேளை பிரச்சனை இருந்துச்சுன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய சவால்கள் உங்களுக்கு எதிர்நோக்கி இருக்குதுன்னு சொன்னால், உங்கள் சிந்தை முழுவதும் நிரப்பி கொண்டிருக்கிற விஷயங்கள் இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ஒரு சண்டை நடந்திருக்கு, தூங்க போகிறதுக்கு முன்னாடி அது இருக்கும், எழுந்திரிக்கும் போது அதுதான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, தூங்க போகும்போதும் அது உங்களை துரத்திக்கிட்டு இருக்கும், எழுந்திரிக்கும் போதும் அதுதான் முதல்ல வந்து நிற்கும். உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது, நீங்கள் ஒரு பெரிய வியாதிப்பட்டிருக்கிறீங்க, நம்மை நிரப்பி கொண்டிருக்கிற விஷயங்கள் எவ்வளோ இருக்கும். அந்த நேரத்தில் ஆசீர்வாதங்களை நம் நினைவுக்கு வரவே வராது. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த சங்கீதங்களை சற்று கவனமாய் உற்று நோக்க போகிறோம். எப்படி ஆசீர்வாதத்தை பார்ப்பது? ஆசீர்வாதம் நம்மோடு தான் இருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை நாம் நினைவிலே கொண்டு வர முடியாதபடிக்கு பிரச்சனைகள் இருக்கும். இந்த சங்கீதக்காரனாகி தாவீது அவனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சந்திக்கும் பொழுது, எதிர்நோக்கி இருந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, அவனுடைய உள்ளத்திலே மிகுந்து நின்ற, விஞ்சி நிற்கிற ஒரு காரியம்
அவனுடைய ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 1 பார்க்குறோம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார், சங்கீதம் 2 பார்க்குறோம் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார், சங்கீதம் 3, 4, 5 கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே போகலாம். பொதுவாக எபிரேயர்களுக்கு டே பிகின்ஸ் வென், அது உங்களுக்கு தெரியணும். ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது, நமக்கு ஒரு நாள் எப்பொழுது துவங்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம டே எப்போ ஸ்டார்ட் ஆகுது, கரெக்டாக சொல்லுங்கள். நைட்டு மிட் நைட்டு 12 மணிக்கு நம்முடைய ஒரு நாள் என்ன பண்ணுது, துவங்கிறது. மறுபடியும் மிட் நைட்டில் முடியுது. ஆனால் எபிரேயர்களுக்கு சாயங்காலம் 6 மணிக்கு துவங்கிறது, முடிகிறது அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணிக்கு முடியும். ஸோ அவங்களுடைய டே மாலையில் ஆரம்பித்து மாலையில் முடிகிறது. நமக்கு நடு இரவில் துவங்கி நடு இரவில் முடிகிறது. நம்முடைய டே அப்படி தான், நம்முடைய டைமிங் அப்படி. ஸோ இது முதல்ல தெரியணும். பைபிள் படிக்கும் பொழுது அவங்க எப்படி ஒரு டேவை பார்ப்பாங்க. காலையும் மாலையும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒருத்தவங்க பயன்படுத்தினா அதில் காலை மாலை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நேரத்தை குறிக்கிறதா அல்லது அவங்களுடைய சூழ்நிலையை குறிக்கிறதா? காலை என்றால் உண்மையாகவே பிரச்சனைகள்லாம் ஓய்ந்திருக்கிற ஒரு நிலை. மாலை என்று சொன்னால் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற ஒரு வேலை. இரவு பகல், இரவு என்றாலே பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை சொல்லுகிற ஒரு வார்த்தை, பகல் என்றால் சமாதானமாக இருக்கிற ஒரு வார்த்தை. ஸோ அவங்களுடைய லாங்குவேஜ் அது. ஸோ இன்றைக்கி என் கூட நீங்கள் சங்கீதம் 5 கையில் எடுத்துக்கலாம். இந்த புரிதலோடு இந்த சங்கீதத்துக்கிட்ட நம்ம போக போகிறோம். முதல் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சார், இந்த சங்கீதத்தை இப்படி படிக்கிறப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். இந்த சங்கீதத்தை யார் எழுதுனா? தாவீது தான் எழுதினார். நமக்கு நல்லா தெரியுது, அறிமுகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் காலையில் ஒரு ப்ரேயர் பண்ணுறார். கர்த்தாவேன்னு கூப்பிடுறாரு, என் ராஜாவேன்னு கூப்பிடுறாரு, என் தேவனேன்னு கூப்பிடுறார். இந்த 3 வார்த்தைகளை சொல்லும் பொழுது 3 விதமான வார்த்தைகளை அடுக்கி சொல்லுகிறார். என்ன வார்த்தை அது? ஒன்று, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் முதல். ரெண்டாவது, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். அதில் இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். சரி, ஒரு விஷயத்தை 3 முறை சொல்லுவது எபிரேயர்களுடைய வழக்கம். கர்த்தாவே, தேவனே, ராஜாவே, என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வழக்கம், அவங்க செய்யக்கூடியது. இந்த சங்கீதத்தை அவர் எழுதவும், இந்த ஜபத்தை அவர் எழுதவும், இதை பாட்டாக பாடவும் ஏதோ சும்மா பாட்டு எழுதணும் அப்படின்னு எழுதலை, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி வைக்கணும் அப்படின்றதுக்காக செய்யலை. இட்ஸ் ஆல் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சங்கீதம் காலையில் எழுந்திருக்கும் பொழுது பாடினது, ஜெபித்தது. அப்போ சங்கீதம் 4 மாலையில் பாடக்கூடிய ஒரு பாட்டு, மாலையில் ஜெபித்த ஒரு ஜபம். அது என்ன பாருங்கள், மாலையில்னு சொன்னால் குறிப்பாக 8வது வசனத்தை பாருங்கள், 4:8. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். இரவு அது, இது பகல், அது மாலை, இது காலை. ஸோ சங்கீதம் 4, சங்கீதம் 5 தேர் கனெக்டட். ஸோ ரெண்டும் சம்பந்தப்பட்டிருக்குது.
எதற்காக இந்த பாடல்களை அவர் எழுதினார், எதற்காக இந்த ஜபத்தை நமக்கு முன் வைத்திருக்கிறார்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதம் என்பதை அவருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அனுபவித்தார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் தேவன் தாவீதின் மூலமாய் ஒரு உன்னதமான பாடத்தை நமக்கு வைத்திருக்கிறார். தாவீதை பற்றி படிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது, அவருடைய ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்குள்ளே தான் இருந்தார்னு. ஆனால் அந்த மனிதன் ஒரு காரியத்தில் எல்லாரை விட டாப்பில் இருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இரவானாலும் பகலானாலும் ஜெபிப்பதற்கு மறக்காத ஒரு மனிதன். எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த வேளையிலும் கர்த்தரை தேடுவதில் he comes first. அவர் முதலாவது ஒருத்தராக இருக்கிறார். காலையில் எழுந்திருப்பேன், காலையில் நான் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சரி, நமக்கு பெரிய ப்ராப்ளம் காலையில் எழுந்திரிச்சு ஜெபிப்போம். இந்த வாரம் முழுக்க நான் உங்களுக்கு சொன்னேன், எத்தனை பேர் எழுந்தவுடன் ஜெபிப்பீர்கள், ஆனால் ஜெபிப்பதற்காக எழுந்திருக்கிறவர்கள் எத்தனை பேர்? சீனாவில் ஊழியம் செய்த ஒரு அற்புதமான ஒரு மிஷனரி, அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன, ஹட்சன் டெய்லருங்கிற என்ன செய்வாரா அப்படின்னா, சரியாக 2 மணிக்கு அவர் விழித்து கொள்வாராம். 2 மணிலிருந்து 3 மணி, 1 மணி நேரம் கர்த்தரோடு உட்கார்ந்து அவரிடத்தில் கேட்கக்கூடியவராக இருப்பார். என்ன கேட்பார்? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஆசீர்வதியும், எனக்கு கார் இல்லாமல் இருக்குது, கார் கொடுங்க, எனக்கு பைக்கு கொடுங்க, எனக்கு வேலை கொடுங்க. இதுவா? இல்லை. அவரை புரிந்து கொள்ளுவதற்கு, அவரை தெரிந்து கொள்ளுவதற்கு, அவர் நடத்துதலை அறிந்து நடப்பதற்கு அவர் கேட்பார். நிறைய பேர் ஃபீல் பண்ணுறேன்ல, வி ஆர் ப்ரேயிங். நம்ம கேம்பில் படித்தோம், நம்ம ஜபத்தை பற்றி நமக்கு ஒரு பெருமை உண்டு. நான் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணுறேன் தெரியுங்களா? நான்லாம் ஜபம் பண்ண ஆரம்பித்தேன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் தூங்கிடுவாங்க, நான் ஜபம் பண்ணுவேன். சரிங்களா? நான் ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், மணிக்கணக்காக ஜபம் பண்ணுவேன். சரி, நீங்கள் யோசித்து பாருங்களேன், உங்கள் பிள்ளைய கூட்டு வச்சு மணிக்கணக்காக நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் பேசுகிறீங்க, என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க, என் கூட பேசுங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உட்காந்து எந்த நேரமும் பேசிகிட்டு இருந்தால் சோறு கிடைக்குமா? ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காது, போய் உங்கள் வேலையை பாருப்பார். நம்ம தானே, நம்ம ஆண்டவர்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறோன்னா நம்ம வேலையை நம்ம செய்ய முடியாது. கர்த்தர்கிட்ட பேசுறதுங்கிறத நம்ம இன்னும் குழந்தை போல் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். நான் நிறைய நேரம் பேசியிருக்கிறேன் கர்த்தர்கிட்ட. என்ன பேசுனீங்க? உங்கள் பிடிவாதத்தை பேசியிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சதை பேசியிருப்பீங்க, நீங்கள் பிடித்து கொள்ள விரும்புகிறத பற்றி பேசியிருப்பீங்க. ஆனால் இந்த சங்கீதக்காரன் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுறார். நான் காலையிலே ஆயத்தமாகி கர்த்தரிடத்தில் வந்து நிற்பேன். என்ன தெரியுமா? எனக்கு நிறைய பிரச்சனை, எனக்கு நிறைய போராட்டம், ஆனால் நான் கர்த்தர் யார் என்று புரிந்து கொள்ளுவதற்கு நான் அவர் சமூகத்துக்கு போவேன். கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்ற அறிஞ்சிக்கிட்டுனா என் வாழ்க்கையில் மற்றவர்கள் எல்லாரை காட்டிலும் ஐ எம் கோயிங் டு பி த பிளெஸ்ட் மேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பதற்கு நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளப் போகிறேன். என்னது பாருங்கள், 5வது சங்கீதத்தில் 4வது வசனத்தில் இப்படி இருக்கிறது. தேவன் யார் தெரியுங்களா? துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிறவர் அவர் அல்ல, தீமை அவரிடத்தில் சேர முடியாது, பெருமைக்காரன் ஒருவனும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது, அக்கிரமக்காரர் எல்லாரையும் அவர் வெறுக்கிறார், பொய் பேசுகிறவர்களை அழிக்கிறார், இரத்த பிரியனை அருவருக்கிறார், சூதுள்ள மனுஷனை அருவருக்கிறார். 7 டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார். 1, அவர் துன்மார்க்கத்தில் அவர் பிரியப்பட மாட்டார், தீமை அவரிடத்தில் சேர முடியாது,
பெருமையாக இருக்கிற வீம்புக்காரனா பெருமைக்காரன். பெருமைக்காரன் அவருடைய முன்னாடி போய் நிற்க முடியாது. அக்கிரமக்காரர் எல்லாரையும் அவர் வெறுக்கிறார். பொய் பேசுகிறவங்க, இரத்த பிரியன், சூதுள்ள மனுஷன். சரி, காலையில் போய் ஆயத்தமாகி போய் நிற்கும் பொழுது, கர்த்தாவே நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்பீங்க. நீங்கள் காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில் கர்த்தர்கிட்ட போய் நிற்கும் பொழுது இந்த மனுஷனுக்கு பெருமையோட ஒரு விஷயத்தை சொல்கிறாரா, உங்ககிட்ட யாரெல்லாம் வர முடியாது தெரியுங்களா? இரத்த பிரியனோ, சூதுள்ள மனுஷனோ, பொய் பேசுகிறவனோ, அல்லது அக்கிரமக்காரனோ, அல்லது துன்மார்க்கனோ, யாரும் உங்ககிட்ட வர முடியாது, நான் வந்திருக்கிறேங்கிற பெருமையா? அதையா சொல்ல வராருங்க? வாட்ஸ் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா 6வது சங்கீதத்தை கொஞ்சம் கவனிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதையும், என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? கவனிங்க, சங்கீதம் 6ல் நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், என்னை குணமாக்குங்க, எங்கிட்ட குறைகள் இருக்கிறது, எங்கிட்ட இன்னும் பலவீனம் இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சங்கீதம் 4ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது, என் நீதியின் தேவனே. அப்போ 4, 6, நடுவில் 5. இப்போ இதை கவனிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், என் நீதியின் தேவனே அப்படின்னு சொன்னால் நான் விண்ணப்பம் பண்ணுறேன், எனக்கு இருக்கிற ஒரு நீதி என்ன? இந்த பக்கம் வந்து சொல்கிறாரு, நான் ரொம்ப பலவீனமானவன், நான் ரொம்ப பலவீனப்பட்டு குணமில்லாமல் இருக்கிறேன். இதெல்லாம் சொல்லக்கூடியவர் தன்னை நீதிமானா கர்த்தர் முன்னாடி உண்மை காட்டுறாரான்னு கேட்டால் இல்லை. அவருடைய புரிதல் என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, உங்கள் இரக்கத்தினால, உங்கள் மிகுந்த கிருபையினால் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஏன் தெரியுமா? நாம் இதுவரைக்கும் உங்களை பற்றி என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன்? நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் இல்லை, தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை, வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க முடியாது. நீங்கள் யார்? அப்படி யாரையும் உங்கள் பக்கத்தில் நீங்கள் அண்டை விடுவதில்லை, உங்கள் முன்னாடி யாரும் நிற்க முடியாது. ஆனால் காலையில் நான் ஆயத்தமாகி உங்களுக்கு நேரே வந்து நிற்கும்போது என் சத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கேட்பீங்க. ஒரு துன்மார்க்கம் ப்ரேயர் பண்ணால் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ஒரு பெருமை உள்ளவன் பேசுனா நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. நான் இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுங்களா? நான் பேசுனா நீங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்றைக்காவது நீங்கள் பேசுகிறத ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு காது கொடுக்குறாரு, நீங்கள் பேசினா கவனிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் என்றைக்காவது ஆசீர்வாதமாக பார்த்துருக்குறீங்களா? நேற்றைய தினத்தில் சென்ட் ஆண்ட்ரூஸில் வந்து 25th ஆனிவர்சரி கொண்டாடினாங்க. நான் அங்கே போயிருந்தேன். அங்கே ஒருத்தவங்க மைக் கொடுக்கப்பட்டது, அவங்க பேச போகிறாங்கன்னு சொன்னாங்க. அவங்க இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர். அவங்க பேசுகிறதுக்கு நிறைய பேர் எழுந்து நின்று அவங்கள கைத்தட்டி வரவேற்றாங்க. பேசி முடித்த பிறகு கைத்தட்டினாங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. அந்த சத்தத்தை ஒரு 5000 பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அவங்க பேசினா கேட்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கலெக்டர். நான் அப்போது ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன்.
லப்பை குடிக்காலேருந்து 2 கால்களும் நடக்க முடியாத ஒரு சகோதரன் முன்னாடி சீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அங்கே இருக்கிற விட்டு அவர் சொன்னார், இந்த கலெக்டரை நான் பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும். அவர் எழுந்துச்சு முன்னாடியே வந்துட்டார். 2-3 பேர் அவரை தடை செஞ்சு உட்கார வச்சுட்டாங்க. இப்போது கலெக்டரை பார்த்து உங்களால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அவர் பேசுகிறத கேட்கலாம், ஆனால் அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை, அவங்க கிளம்பணும். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு உயர் அதிகாரி நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு காத்திருப்பாங்களா? நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களை பார்க்க தான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட பேசணும், எவ்வளோ நேரம் பேசினாலும் கேட்குறேன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண உடனே அவர் கேட்குறத ஏதோ நீங்கள் பேசினா அவர் கேட்டே ஆகணுங்கிற கட்டாயத்தில் அவர் இருக்கிறத போல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அண்ட சராசரத்தையும் படைச்சிருக்கிறவர் நீங்கள் பேசினா கேட்பார். அது உங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் என்றைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? இந்த சங்கீதக்காரன், நான் ராஜா, நான் பெரியாள், எனக்கு படைகள் இருக்கிறது, எனக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. என் ராஜாவே, என் தேவனே, கர்த்தாவே, நான் பேசுனா கேட்குறீங்க தெரியுமா? என் வாழ்க்கையில் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் ஒரு சிலர் பேசினா நீங்கள் கேட்க மாட்டீங்க. பெருமை பிடிச்சவன் முன்னாடி வந்து நிற்க முடியுமா ஆண்டவரே? நிற்க முடியாது. ஒரு அகந்தக்காரன் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? நிற்க முடியாது. இரத்த பிரின்னு சூதுள்ள மனுஷன், அவங்க வார்த்தைகளுக்கு நீங்கள் நிச்சயம் செவி கொடுக்க மாட்டீங்க. அப்போ நான் ரொம்ப நல்லவனா? இல்லை 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 இல்லை, நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லலை. என்கிட்ட பலவீனம் இருக்குது, என்கிட்ட குறை இருக்குது. ஆனால் ஒன்று தெரியுங்களா, இந்த இரத்த பிரியன், சூதுள்ள மனுஷன், துன்மார்க்கன், தீமையாக இருக்கிறவன், அகந்தையாக இருக்கிறவன், பெருமைக்காரன், இவங்க ஒருத்தவங்க கூட உங்களை தேட மாட்டாங்க. நான் ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் பார்க்குறேன். உங்ககிட்ட வர்ற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்குறீங்க, உங்ககிட்ட பேசுகிற பாக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க. நீங்கள் எப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்டிருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதை ஆசீர்வாதமாக நீங்கள் எவ்வளோ தூரம் நினச்சிருப்பீங்க. ஐ ப்ரே, எப்போ கண்ணை முன்னாலும் நான் ப்ரேயர் பண்ணுவேன், அவர் கேட்பார். ஏங்க, உங்களை படைச்சவர், இந்த உலகத்தை படைச்சவர், நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு ஃபோன் போடுங்களேன், நம்முடைய இந்திய பிரதமருக்கு ஃபோன் போடுங்களேன், நான் பேசணும் உங்கள்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசணும், நான் இந்திய குடிமகன், என்கிட்ட பேசணும் சொல்லுங்களேன், ட்ரை பண்ணுங்கள். யூ கேன் அக்சஸ் டு காட். அது நைட்டாக இருந்தாலும், மிட் நைட்டாக இருந்தாலும், காலையாக இருந்தாலும் நீங்கள் பேசலாம். சரி, ஓகே, பேசலாங்கிறது ஆசீர்வாதம். ஓகே, இந்த சங்கீதக்காரன் அதோடு அங்கே நிறுத்திடல. அவர் என்ன சொல்ல வராரு, நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் இன்னொன்று இருக்குது. நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ணலாம், நான் பேசினா கேட்பீங்க நீங்கள், ஓகே. எனக்கு இன்னொரு பிளஸ்ஸிங் இருக்குது. அது என்ன பிளஸ்ஸிங் தெரியுமா? இந்த வசனத்தில் பாருங்கள், 7வது வசனம். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன். எனக்கு இருக்கிற இன்னொரு பிளஸ்ஸிங் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்குன்னு அவர் சமூகம்னு ஒரு இடம் குறிக்கப்படுகிறது. அவரிடத்துல வந்து ஐக்கியப்படுறதுக்கு எல்லா இடத்துலையும் கர்த்தர் வியாபித்திருக்கிறார். எங்கேருந்து அவர்கிட்ட பேசினாலும் அவர் கேட்பார், ஓகே. ஆனால் அவருடைய ஜனங்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு இடம், அவருடைய மகத்துவமான மகிமை தங்குகிற ஒரு ஆலயம், அங்கே வர்றதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்குது. ஏன்னா ஒரு ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது கூட அன்னைக்கு ஒரு தகுதி பார்க்கப்பட்டது. இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், சபை கூடி வருதில்லை, இணைந்து வர்றதுக்கு
அதை நம்முடைய பாக்கியமாக, நம்முடைய ஆசீர்வாதமாக நம்ம பார்க்குறோமா? சபையில் இணைந்து வருவது என்பது எனக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு பாக்கியம், எனக்கு கிடைச்சிருக்கிற பிளஸ்ஸிங், என்னுடைய ஆசீர்வாதம். அது நான் கர்த்தரை எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவர் கேட்பார். இன்னொன்று, அவருடைய ஆலயம் இது. அவருடைய ஆலயமா? இல்லை, அவருடைய சபை இது. சபை கூடி வருவதில்லை, இணைந்து வருவதற்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. யாரெல்லாம் சபை கூடி வருவதில்லை இருக்க முடியும்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய பார்வை எப்படி இருந்துச்சு? சபை கூடி வருவதில்லை, யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் இவங்க தான் உண்மையாகவே சபையில் ஐக்கியப்பட முடியும், ஆலயத்தில் ஐக்கியப்பட முடியும். அவர் சொல்கிறாரு, குறிப்பிட்டு சொல்ல போனால் அநேகர் ஒருவேளை அவருடைய சமூகத்துக்கு வரலாம், ஆனால் அவருடைய சமூகத்தில் இணைந்திருக்கிற, பயபக்தியோடு இணைந்திருக்கிற, குறிப்பிட்டு சொல்ல போனால் பணிந்து கொள்ளுகிற, இன்னும் அவருடைய மகத்துவத்தை உணர்ந்திருக்கிற ஒருவரை தவிர மற்றவர்கள் எப்படி இருக்கிறாங்களாம்? 9வது வசனத்தை பாருங்க. அவர்கள் வாயில் உண்மை இல்லை. பாருங்க, நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுங்க, சபைக்குள்ள வருவதற்கு எல்லாருக்குமே பாக்கியம் இருக்கிறது. ஆனால் சபையில் வந்து இணைந்திருக்கிறவர்கள் யார் பாக்கியவான்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, கூடுறதுக்கு. இந்த ஆசீர்வாதத்தை தாண்டி இதை யார் எடுத்துக்கொள்ளுவா, யார் அனுபவிப்பாங்கன்னா, பயபக்தியோட, தாழ்மையோட, உண்மையோட, குறிப்பாக இன்னைக்கு இப்போ சொல்ல போகிற 7 காரியங்களும் இல்லாதவங்க தான் உண்மையான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கர்த்தர்கிட்ட எப்போ பேசினாலும் கேட்பார். யார் பேசினா கேட்பார்? மேலே சொன்ன 7 காரியங்களும் இல்லாதவன் பேசினா கேட்பார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரவங்க, கர்த்தருடைய சபைக்கு வரவங்க இப்போ சொல்ல போகிற 7 காரியங்களும் இல்லைன்னா தான் இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்மை. நம்ம எல்லோரும் சர்ச்சுக்கு வரோம், வந்து உட்காந்துருப்போங்க, விருப்பத்தோடு உட்காருவோம், விருப்பம் இல்லாமல் உட்காருவோம், மனசில் கடினத்தோடு உட்காருவோம், எதிர்ப்போடு உட்காருவோம், என்னென்னவோ ஒரு சிந்தையில் உட்காந்துருப்போங்க. கொஞ்ச நேரத்தில் தூங்குவோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்துட்டு இருப்போம், ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே வந்தீங்கல்ல, இங்கே வந்து சேர்றதே பாக்கியம். ஆனால் அந்த பாக்கியத்தில் இங்கே வந்ததுனால ஒரு சில ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்குறார். நீங்கள் அவர்கிட்ட பேசுகிறது ஆசீர்வாதம், அவருடைய சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை நிறைய பேர் இழந்துடுறாங்க. யாராரு? 9வது வசனத்துடைய முதல், அவர்கள் வாயில் உண்மை இல்லை. என்ன? அவங்க வாயில் வெளியில் பேசுறது ஒன்று, உள்ளே வச்சிருக்கிறது ஒன்று. எதை பேசினாலும் போய், அவங்ககிட்ட உண்மை கிடையாது. 2வது, அவருடைய உள்ளம் கேடுபாடு உள்ளது. உள்ளம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு? அவங்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட கல்லறையாம். பிரேத குழினா கல்லறை. என்னைக்காவது திறக்கப்பட்ட கல்லறையை போய் பார்த்துருக்குறீங்களா? உள்ளே புதைச்சிட்டு 1 வாரம் கழித்து அந்த கல்லறை திறக்கப்படட்டும், எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் இன்னைக்கு புதைச்சிட்டு நாளைக்கு தோணாவே அந்த கல்லறை எவ்வளோ நாற்று அடிக்கும், அதில் எவ்வளோ புழுக்கள் இருக்கும், எவ்வளவு மோசமான கிருமிகள் அங்கே இருக்கும். ஒரு சிலர் எப்படி தெரியுமா? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், மேலே பார்த்தீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பார், நல்லா டையெல்லாம் கட்டின்னு இருப்பார். ஆனால் உள்ள அவ்வளவும் திறக்கப்பட்ட ஒரு கல்லறை போல இருக்கும் உள்ளம். அவங்களுடைய உள்ளம் கேடுபாடு உள்ளது. அவங்களுடைய வாயில் உண்மை கிடையாது. அவங்களுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. இன்னும் சொல்லப்போனால் தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். டேப்லெட் சாப்பிட்றதுக்கு எல்லா டேப்லெட்டுமே கசப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சில டேப்லெட் மேலே என்ன போட்டிருக்கோம்? சுகர் கோட்டட் டேப்லெட், மேலே ஸ்வீட் தடவிருப்பாங்க, நம்ம மாத்திரை சாப்பிட்ணுங்கிறதுக்காக. அதை நீங்கள் வாயில் வச்ச உடனே
இனிப்பாக இருக்கும். அதை கொஞ்ச நேரம் சப்பிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்யும், கசப்பாக மாறிடும். மேலே வார்த்தைகள்லாம் அவ்வளவு அழகாக இருக்கும், ஆனால் உள்ள அவ்வளவும் விஷம். பாருங்க, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். அவர்களுடைய ஆலோசனை கேடுபாடான ஆலோசனை. அவருடைய துரோகம் மோசமானது. தாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் அவங்ககிட்ட என்ன தெரியுமா கிடைக்கும்? நன்மையை வாங்குவாங்க, ஆனால் துரோகம் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது சர்ச்சுக்கு வெளியில் இருக்கிறவங்கள பற்றி பேசலை, ஆலயத்துக்கு வெளியில் இருக்கிறவங்கள பற்றி பேசலை. ஆலயத்துக்குள்ளே வரவங்கள்ட்ட நிறைய பேர் பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணுறவங்க, தனியாக ஆலோசனை பண்ணுறவங்க, சுய சிந்தையில் நடக்கிறவங்க. வெளியில் நல்லா பேசுவாங்க, பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்னால் அத்தனையும் கபடம் இருக்கும். நமக்கு பின்னால் எல்லா கெட்டதையும் பேசுவாங்க, நமக்கு முன்னால் நல்லா பேசுவாங்க. அவங்க வாயில் உண்மை கிடையாது, உண்மை பேசுவாங்க பேச மாட்டாங்க. யாரை பற்றியாவது புரணி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கலரை போல் இருப்பாங்க, உள்ளே திறக்கப்பட்ட பிரேத குழியது. மேலே சூப்பராக இருக்கும், உள்ளே பொய்யா இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. இப்போ நமக்கு ஒரு பாக்கியங்க சபைக்குள்ளே இணைந்து வர்றதுக்கு. அந்த காலத்தில் ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்கு அவங்களுக்கு பாக்கியம் இருந்துச்சு. இரத்த பிரியன், சூதுள்ள மனுஷன், பொய்யானவன், ஒருவேளை பெருமைக்காரனாக இருக்கிறவன் உங்ககிட்ட வர முடியாது. நான் வரேன், நான் இப்படி வந்திருக்கிறேன் தெரியுங்களா, பயபக்தியோடு வரேன், தாழ்மையாக வரேன், உண்மையாக வரேன். ஆனால் நிறைய பேருக்கு உண்மை கிடையாது, அவங்க பொய்யானவங்க. ஏன் தெரியுமா? அவங்க பிரெயின் என்ன சொல்லுதோ அதான் கேட்பாங்க. சூப்பராக சிரிப்பாங்க, ஆனால் அவங்க உள்ள வேறு அஜெண்டா வச்சுருப்பாங்க. கபடஸ்தர்களாக இருப்பாங்க, அவங்க உண்மையாகவே இணைய மாட்டாங்க. இங்கே இருப்பாங்க, ஆனால் அவங்க ஆவி வித்தியாசமாக இருக்கும். இங்கே இருப்பாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும். எதை கூட அவங்க இணைஞ்சிருக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய உள்ளம் வேற, அவங்க வெளியே வேற. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு படிக்கிறோம்ல. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா, கர்த்தர்கிட்ட பேசுறதுக்கு எல்லா மனுஷனுக்கும் வாய்ப்பு இருக்குது. சபைக்குள்ளே வர்றதுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? பிரச்சனை போராட்டம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் கெட்டவங்களாக இருந்தாலும் நல்லவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை உண்டு, உங்களுக்கு போராட்டம் உண்டு, உங்களுக்கு எதிரி உண்டு, உங்களுக்கு வருத்தங்கள் உண்டு. ஆனால் இந்த மனிதன் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? என்னை சுற்றி நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க, ஆனால் என் எதிரி என்ன தெரியுமா? என் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு முதல் எதிரி நான் தான். என்னுடைய உள்ளம் கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது. என் வாய் ஒருவேளை உண்மையை பேசலை, என் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியை போல் இருக்கிறது. நான் துர ஆலோசனை செய்கிறேன், நான் துரோகம் பண்ணுறேன், நான் மோசமானவனாக இருக்கிறேன்னா ஐ எம் நாட் கோயிங் டு ரிசீவ் எனி பிளஸ்ஸிங். எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ள முடியாது. அதனால தான் நான் என்ன செய்கிறேன், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு உண்மையாக இணைஞ்சு வரேன், நான் தாழ்மையாக வரேன், பயபக்தியோடு வரேன். நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏன்னா என்னை சுற்றிலும் எப்பொழுதும் பிரச்சனை இருக்கிறது, என்னை சுற்றிலும் எப்பொழுதும் எதிரில் இருக்கிறாங்களே. அந்த எதிரியை விட, நல்லா கவனிங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை மற்ற எதிரிகள் தட்டி பறிச்சிருவாங்க நீங்கள் நினைக்கிறத விட. நம்ம போன வாரம் படிச்சிட்டோம், என்னை சுற்றிலும் எல்லா எதிரிகளும் இருக்கும்பொழுது கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறார், என் மகிமையாக இருக்கிறார், என் தலையை உயர்த்துகிறார், எனக்கு என்னெல்லாம் செய்கிறாருன்னு நான் பார்க்குறேன். இன்றைக்கி கவனிச்சுன்னா நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடை வேறு யாரும் இல்லை, நாம தான். ஏன் தெரியுமா? நாம கேடுபாடு உள்ளவங்க, நாம கபடம் உள்ளவங்க, நாம மோசமானவங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நடிக்கிறவங்கன்னு சொன்னால் நம்ம ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. ஏன் தெரியுமா? சங்கீதக்காரன் ஒரு விஷயத்தை அடையாளம் கண்டுபிடிச்சார்.
கர்த்தாவே, காலையில் ஆயத்தமாகி உங்ககிட்ட வருவேன், நான் என் சத்தத்தை கேட்பீங்க. நானும் பயபக்தியுடன் உடைய பரிசுத்த சந்நிதிக்கு நான் வருவேன். தாழ்மையாக வந்து பணிஞ்சிப்பேன். நான் உங்களை நம்புகிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன். உங்களுக்கு பிரியமாக நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஸோ அப்படிப்பட்டனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது கவனித்து பாருங்கள். 11வது வசனம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். கர்த்தாவே, நீர் என் கேடகம். 3வது சங்கீதத்தில் படிச்சிட்டோம். அந்த கேடகத்துக்கான விளக்கம்தான் 4, 5, 6. என்ன கேடகம் அது? கர்த்தரின் கேடகம் எனக்கு வருகிற எல்லா பிரச்சனையிலிருந்தும் என்னை பாதுகாப்பார். நல்லா கவனிங்க. சுற்றிலும் 10,000 பேர் வந்தாலும் என்னை அணுகாது, ஓகே. ஆனால் என்னை கேடகமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறப்போ உள்ளவே பிரச்சனைன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? உள்ளுக்குள்ளவே எல்லா கேடுபாடும் என்கிட்ட இருக்குதுன்னா, கர்த்தர் என்னை சுற்றி பாதுகாத்தும் என் ஆசீர்வாதத்தை என்னால் அடைய முடியலன்னு சொன்னால் என்ன பிரச்சனை? நீதிமானை, அவரை நம்புகிறவங்களை, அவரை நேசிக்கிறவங்க, அவரை தேடுறவங்க. யார் அவங்க? நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா? நேற்று டிசைபிள்ஷிப் கிளாஸில் ஒரு விஷயத்தை நம்ம படித்தோம். நான் வேதத்தை நேசிக்கிறேன்னு சொன்னு வச்சுங்களேன், நான் வேதத்தை நேசித்தா எதை நான் வெறுப்பேன்? வேதத்தை நேசித்தா நான் எப்படி இருப்பேன்? என் உண்மையான அன்பு வேதத்தின் மேலே இருக்குதுன்னு சொன்னால் நான் வேறு எதையும் இந்த உலகத்தில் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அப்போ நான் உண்மையவே கர்த்தரை நேசிக்கிறேன்னா, என்கிட்ட குறை இருந்துச்சுன்னா உடனடியாக ஓடி போய் சரி பண்ணி அவர்கிட்ட சமாதானம் பார்ப்பேன். ஏன்னா கர்த்தர் பதில் கொடுக்கலனாவே முதல் விஷயம் என்ன தான் பார்ப்பேன். எனக்கு ஏன் பதில் கொடுக்கல? என் எதிரி ஏன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான்? ஓ, அவன் சரியானவனா? இல்லை இல்லை, நான் சரியில்லை. ஆண்டவரே, தயவுசெய்து இரக்கமாக இருங்க, என் மேலே பொறுமையாக இருங்க, என் மேலே கோவப்பட்டுறாதீங்க, உங்களுடைய உக்கிரத்தில் என்னை தண்டிச்சிடாதீங்க, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் தயவு பாராட்டுங்க. என்கிட்ட இந்த குறைந்துச்சு. என்ன குறைந்துச்சு? நான் உண்மை பேசாத ஒரு ஆள், பெருமை பிடிச்சவன், என்கிட்ட தாழ்மை கிடையாது. நான் யாருக்கிட்ட பேசினாலும் போய் பேசுகிறேன், யாருக்கிட்ட பேசினாலும் மேலே நல்லா பேசுகிறேன், ஹலோ பிரதர்னு கை கொடுக்குறேன், ஆனால் பின்னால் போய் அவங்கள பற்றி குறை பேசிக்கிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில் இதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னால் அதை நான் முதல்ல சரி பண்ணுறேன். அதை நான் சரி பண்ணாதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தரை நேசிக்கிறேன்னு சொல்கிறது உண்மை. நான் கர்த்தரை நேசிக்கும் போது கர்த்தர்கிட்ட நடிக்க முடியுமா என்னால்? நான் கர்த்தனுடைய எந்த நடிப்பை நான் வெளிப்படுத்த முடியும்? என்னுடைய சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், என்னுடைய உள்ளிந்திரியங்களை அவர் பார்த்திருக்கிறார். அப்போ அவருக்கு முன்னாடி என்னிடத்தில் ஒரு குறை இருக்குது, நான் முதல்ல சரி பண்ணிடுவேன். ஆனால் கவனிங்க, துர்பாக்கியசாலிகளை சொல்கிறேன். யார் பாக்கியவான் இல்லை தெரியுமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், சபிக்கப்பட்டவன் இந்த உலகத்தில் ஒருத்தன் உண்டு. தான் என்ன செய்கிறேன்னே தெரியாமலேயே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறான் பாருங்க. தான் செய்வது என்னன்னு உணராதுவேன், சுயமாக யோசிக்கிறது, மாம்சத்திலேருந்து யோசிக்கிறது, உலகத்திலேருந்து யோசிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் அவங்க ஒரு பொழுதும் தங்களுடைய குறைகளை சரி பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வச்சாலும், துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் அவன் எதை கற்றுக்க மாட்டான்? நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான். எவ்வளவு தயவு அவனுக்கு கிடைச்சாலும் அவனால் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. எவ்வளவு தயவு அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவனுடைய சுயம் அவனை அங்கேருந்து தூக்கின்னு போயிடும். எவ்வளோ பெரிய தயவு தெரியுங்களா? I'll tell you. இந்த ஐபிஎஸ்சி குடும்பத்துக்குள்ளே வரும்பொழுது ஃபஸ்ட்டு நான் என்ட்ராறேன். எனக்கு ஐபிஎஸ்சி குடும்பத்தினுடைய முறைகள் தெரியாது, சப்போர்ட் எதுவும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன், நான் ஒரு ஊழியக்காரன் ஆகணும், நான் ஒரு மிஷனரியாக போகணும்.
அப்போ பாஸ்டர் கேட்டார், நீ பாஸ்டர் ஆகலாம், அப்போ நான் படிக்கணும். சரி, படிக்கிறதுக்கு நான் உதவி செய்கிறேன். உதவி செய்கிறதுனா என்ன? ஐ ஹாவ் அ ஃபேமிலி. ஸோ காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்க, ஓகே, தட்ஸ் ஃபைன். என் ஃபேமிலி எப்படி நடத்துறது? எனக்கு முதல் சொல்லப்பட்டது, 2500 ரூபா உனக்கு கொடுக்கப்படும், யூ ஹவ் டு சி. காலேஜுக்கு போயிட்டேன். என்னுடைய வீட்டு வாடகை 2000 ரூபா. 500 ரூபாயில் மாதம் சாப்பிட முடியுமா? ரொம்ப கஷ்டம், உண்மையவே ரொம்ப கஷ்டம். என்ன செய்யலாம்? படிக்கணும். சரி, தினமும் துணி தைவிஜி, ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜாக்கெட் தைச்சணும். அப்போலாம் 25 ரூபா ஒரு ஜாக்கெட் தைச்சா, 25 ருபீஸ். ஒரு 10 ஜாக்கெட் தைச்சா 8 ஜாக்கெட் 10 ஜாக்கெட் தைக்கலாம். அதுவும் லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் கம்மியாக தான் தைக்க முடியும், அது 50 ருபீஸ். ரொம்ப கஷ்டம், சப்போர்ட்லாம் தெரியாது. சரி, 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிட்டோம். என்ன சப்போர்ட் கிடைக்கும்? இந்த சபைக்குள்ளே நுழையிறேன், 6000 ரூபாய் சப்போர்ட். இந்த ஐபிசி குடும்பம் எனக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்குது. ஐபிசி குடும்பத்தில் 2009 எடுத்த உடனே சொல்கிறாங்க, வா நீ சிங்கப்பூர் வரணும். சிங்கப்பூர் போக எல்லாம் கவனித்து பார்த்தா பிளஸ்ஸிங் 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 பிளஸ்ஸிங், எல்லாமே பிளஸ்ஸிங். என்னை படிக்க வச்சாங்க, சிங்கப்பூர் கூப்பிட்டு போனாங்க, எனக்கு எல்லாம் இந்த வீட்டை கட்டி கொடுத்தாங்க, இந்த வீட்டில் தங்கிக்குன்னு சொன்னாங்க, பைக் வாங்கி கொடுத்தாங்க. பைக் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகுது பாஸ்டர், கார் வாங்கிக்கோ. எப்படி கார் வாங்கினேன்? நான் இந்த மாதிரி கொஞ்சம் நகை வச்சு கார் வாங்கினேன். சரி, அந்த கடத்தலாம் வேணாம், கடத்த நான் உனக்கு அந்த காசு கொடுக்குறேன், கார் வச்சுக்கோ. ஆசீர்வாதங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. கவனிங்க, நான் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இதெல்லாம் யார் எனக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு துரோகம் பண்ணுவேன், தனியாக ஆலோசனை பண்ணுவேன், தனியாக என் உள்ளம் கேடுபாடு உள்ளதாக இருக்கும், என் வாயில் உண்மை கிடையாது, நான் சரியில்லைன்னு சொன்னால் இத்தனை ஆசீர்வாதத்துக்கும் நான் என்ன தெரியுமா செய்வேன்? எனக்கு தோணும், இவ்வளவும் கொடுத்தவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வெளியே போயிடுவேன். ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிவிட்டு நான் வெளியே போயிடுவேன். என்னை எங்கேருந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க, 1 ரூபாய் தண்ணி வாங்கிறதுக்கு இல்லாமல் நான் பட்ட பாடு எனக்கு தெரியும். அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இன்றைக்கி நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கோ, இதெல்லாம் நீ பொறுப்பாக எடுத்து செஞ்சுக்கின்னு எல்லாத்தையும் கையில் கொடுக்குறப்போ, இன்றைக்கி ஒரு வேளை என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க, நான் உள்ள ஒரு ஆலோசனை வச்சுக்கிட்டு, உள்ள ஒரு கேடுபாடு வச்சுக்கிட்டு, உள்ள ஒரு மோசத்தை வச்சுக்கிட்டு நான் இவங்களுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுவேன்னு சொன்னான், கர்த்தர் என்ன செய்வார்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பேனா? ஆசீர்வாதம்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நான் இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் கொடுக்குறவங்களுக்கு தீமை நினைப்பேன், சபையை உடைக்க நினைப்பேன், என் சுயந்தான் ரைட்டு, நான் பார்க்குறதான் ரைட்டு, நான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த சபையை கெடுக்க நினைப்பேன்னு சொன்னால் நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுப்பேனா? ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் என்ன செய்வார்னு தெரியுங்களா? குறிப்பாக சொல்லும் பொழுது 10வது வசனத்தில் சொல்கிறார், தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும், அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விழும்படி செய்யும், அவர்கள் துரோகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும், உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே. கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணக்கூடியவர்களாய் எல்லோரும் இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்காத ஆசீர்வாதத்தை இழக்கிறவங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சர்ச்சுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க, இங்கே இருக்கிறது பாக்கியம். இங்கே கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், கர்த்தர் உங்களை ஒழுங்குபடுத்துவார், ஒவ்வொரு நாளும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு எல்லாம் செய்வார். ஆனால் நாம் என்ன தெரியுமா செய்வோம்? நம்மக்கிட்ட உண்மை இருக்காது, நம்முடைய இச்சகம் பேசக்கூடியவங்க, வெளியில் நல்லா இருப்போம், உள்ளே வேறு மாதிரி இருப்போம், துர ஆலோசனை பண்ணிகிட்டு இருப்போம், சுய சிந்தையில் இருப்போம், கடினப்பட்டுக்கிட்டு இருப்போம், நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, நான் சொல்கிறது என்ன இதுதான் ரைட்டு அப்படின்னு வேற ஒரு ஸ்பிரிட்டில் இங்கேயே உட்காந்துருப்போம். இந்த சபையில் இருந்துக்கிட்டே இந்த சபையை இடிக்க பார்ப்போம். நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை.
நான் ஒரு வேளை அப்படி துரோகம் பண்ணி நான் பண்ணுவேன்னு சொன்னான், மறுபடியும் சொல்கிறேன், எனக்கும் ஒரு நாள் வந்தது இந்த சபை எனக்கு வேணான்னு யோசிக்கிறதுக்கு. அப்போ நான் யோசித்தது ஒன்றே ஒன்று தான், என் மனசாட்சி பேசுகிறது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு விசுவாசியை கூட என் பின்னால் வாங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எனக்கு விசுவாசியை நான் உருவாக்கலை, எனக்கு விசுவாசி இங்கே உருவாக்கிட்டு இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு இந்த சபையில் எனக்கு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நான் போகலாம். இங்கே இருக்க ஒரு விசுவாசி கர்த்தரை விட்டு வெளியே போகக்கூடாது. நான் கலகம் பண்ணுறவன் இல்லை, நான் துரோகம் பண்ணுறவன் இல்லை, தனியாக ஆலோசனை பண்ணுறவன் இல்லை. ஏன் தெரியுமா? ஆசீர்வாதம்னா என்னன்னு நான் பார்த்துருக்குறேன். என்னை கர்த்தர் இங்கே கூட்டு வச்சு நல்லதை சொல்லி கொடுத்தாரு, சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை பயபக்தியோடு பணிந்து கொள்றதுக்கு நான் வருவேன். எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு, அவர் என்கிட்ட பேசுறதுக்கான பாக்கியம் இந்த சபையில் கர்த்தர் என்கிட்ட வச்சிருக்கிறார். இங்கே கொடுக்கப்படுற சத்தியம் ஒரு மனுஷனையும் பாவத்துக்குள்ளே நடத்தாது, ஒரு மனுஷனுக்கும் துரோகம் செய்யாது. ஆனால் நம்ம பர்சனலுக்கு என்ன தெரியுமா செய்வோம்? சபையை குறை சொல்லிக்கிட்டு இருப்போம், சபையை பற்றி தப்பாக பேசுவோம். கர்த்தர் சொல்கிற விஷயங்களுக்கு நாம் ஏதோ ஒரு புது அர்த்தம் கற்பித்து கலகம் பண்ணிகிட்டு இருப்போம். நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், உங்கள் சுயத்துக்காக நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய சபையை கலகம் பண்ணுவீங்க, நீங்கள் ஏதோ ஒன்று செய்வீங்கன்னா யூ cannot see God's blessing. இந்த உலகத்தில் எல்லாரும் போல் இந்த உலகத்தில் சூரியன் உங்களுக்கு உண்டு, மழையும் உண்டு, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எது கிடைக்காது தெரியுமா? நித்திய சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவன்கிட்ட பேசுகிற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எல்லாருக்கும் கிடைக்கல. யார் பேசினாலும் அவர் கேட்டுருவாருன்னு இல்லை, நீங்கள் பேசினா கேட்பார். என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? ஃபெய்த்ஃபுல்லாவா, உண்மையாவா, உண்மையாக வந்து நீ பேசு. இரண்டாவது, நாம் பேசுகிறத கேட்குற பாக்கியம் உனக்கு இருக்கிறது. நாம் பேசுகிறத கேட்கணுன்னா சொந்த ஐடியாவில் இருக்காத, துர் ஆலோசனை செய்யாத, நீ உண்மையை தவிர வேறு எதுவும் பண்ணாத. என்கிட்ட வந்து உட்காந்து கேட்கும்போது நீ சரியாக கேட்டனா, சரியாக நடந்தினா உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தெரியா? 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யாவரும் சந்தோஷிப்பார்கள், என்னாலும் கம்பீரிப்பார்கள், அவர் உங்களை காப்பாற்றுவார், நீங்கள் அவரில் களி கூறுவீங்க, நீதிமான ஆசீர்வதிப்பார், காருண்யம் என்னும் கேடகத்தினால சூழ்ந்து கொள்ளுவார். இது தாவீது கண்டுபிடிச்ச உண்மை. என்னுடைய வாழ்க்கையில் நான் கபடத்தோடு இருந்ததில்லை. தாவீதோட லைஃப்பில் மறுபடியும் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஆசாரியர்கள் உண்மையாக இருந்தாங்களா? லேவியர்கள் உண்மையாக இருந்தாங்களா? எத்தனை பேர் உண்மையாக இருந்தாங்க? வெரி ஃபியூ. கலகம் பண்ணுறவங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க. திடீர்னு கலகம் பண்ணி தாவீதை துரத்தி விட்டாங்க. எல்லாரும் அவர் பின்னால் போயிட்டாங்க, அப்சலோம் பின்னால். ஒருத்தன் எழும்பி தாவீது சரி கிடையாது, வா நான் தான் சரி, எல்லாரும் என் பின்னால் வா, கிளம்பி போயிட்டாங்க. தாவீது ரொம்ப பர்ஃபெக்ட் நான் பேசணுமா? இல்லை, தாவீதுக்கிட்டையும் குறை இருந்துச்சு. ஆனால் ஒன்று, கெட்டு போகிறவங்க, ஆசீர்வாதத்தை இழக்கிறவங்க தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுப்பாங்க. இந்த சபையிலே உட்காந்துக்கிட்டு உங்களை கெடுக்கிறவங்க இருப்பாங்க. நீங்கள் அவங்க வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லுவீங்க, ஆனால் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்க மாட்டார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசின அவர் கேட்பார். அது மிகப்பெரிய பிளஸ்ஸிங். ரெண்டாவது, கர்த்தர் பேச கேட்பது இன்னொரு பிளஸ்ஸிங். இந்த பிளஸ்ஸிங்கில் ரெண்டு இடத்துலையும் நம்மகிட்ட மாய்மாலம் இருக்கக்கூடாது, நம்மகிட்ட பொய் இருக்கக்கூடாது, நம்மகிட்ட சுயம் இருக்கக்கூடாது, நம்முடைய துர் ஆலோசனைகள், நம்முடைய துரோகங்கள் அவர் பொறுத்துக்கிறது இல்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. சுதந்திரிக்குன்னா என்ன செய்யலாம்? ஐ வில் டெல் யூ. என் வாழ்க்கை தான் உங்களுக்கு உதாரணம். ஐ எம் ஸோ பிளஸ்ஸட்.
என் போதகர் கேட்குறார், நீ இத்தனை வருஷம் நான் பார்க்குறேன், நீ யாருன்னு உன்னுடைய ஸ்பிரிட்டை எல்லா இடத்துலையும் பார்த்துருக்குறோம். எனக்கு தெரியாதுங்க, நான் போய் நடிக்கலை, நான் போய் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நடிக்கிறது எவ்வளோ நேரம் நடிக்க முடியும்? இந்த வயிறு கொஞ்சம் மேடாக இருக்குதுல்ல, பாஸ்டரை பார்க்க போகும்போது லைட்டாக என்ன பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் உள்ளே இருக்கிற மாதிரி அப்படியே அடக்கி வச்சுருக்கலாம். எவ்வளோ நேரம் நடிக்க முடியும்? அவர் நேராக மட்டும் பார்ப்பாரா, சைடில் உட்காந்துருக்கும் பார்க்க போகிறாரு, எல்லா இடத்துலையும் பார்க்க போகிறாரு, என்னை கவனிச்சிட்டு இருப்பார்ல. நான் பாஸ்டர்கிட்ட கொஞ்சம் நேரம் இனிமை போல் எப்படி பேசலாம், இச்சகம் பேசக்கூடிய வார்த்தைகளை பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் நான் இன்னொருத்தர்கிட்ட என்ன பேசுகிறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் தெரியல அவருக்கு. ஏன் அவர் முன்னாடியே நான் நடிக்கலாம், ஆனால் நான் இன்னொருத்தர் முன்னாடி என்ன நடந்துக்கிறேன்னு என்னைக்காவது ஒரு நாள் செய்தி போகல, ரகசியமாக பேசியிருப்பேன்ல, அது ஒரு நாள் அவர் காதுக்கு போகல. என்னை பற்றி என்ன பேசுகிறான், அவன் என்ன பேசுகிறான், அவன் ஸ்பிரிட் என்ன, அவன் என்ன நடந்துக்கிறான் எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும் இல்லை. அவர் சொன்னார், உன்னை எங்கே என்ன எத்தனை பேர் கவனிக்கிறாங்க தெரியுமா உனக்கு? இன்றைக்கு நான் பார்க்குறேன், யூ ஹவ் ப்ரூவன் யுவர் செல்ஃப். இந்த சபையில் நீங்கள் யார், நீங்கள் ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கல தெரியுங்களா? உண்மை கிடையாது. உங்கள் ஆவி இங்கே வரும்பொழுது பயபக்தியோடு வர்றதில்லை, பணிந்து கொள்ள வர்றதில்லை, நீங்கள் உண்மையாக இணைஞ்சிருக்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் தான் உங்களுக்கு ரைட்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ரைட்டு. ஸோ மற்றவங்க எல்லாம் தப்பானவங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்க முடியறதில்ல. நீங்கள் அனுபவிக்காமல் போகிறதுக்கு காரணம், எனக்கு 2 பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் பேசினா அவர் கேட்குற பாக்கியம் இருக்குது எனக்கு, ஆனால் அதை உண்மையாக போய் பேசுகிறேன்னா அவர்கிட்ட நடிக்க முடியாது. ஆனால் சபை கூடி வருதில் நடிக்கலாங்க, வெளியில் தெரியாது, ஆனால் எல்லா காலமும் நடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நிச்சயமாக தெரியும், கவனிச்சுக்கிட்டே இருப்போம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீங்கள் யாராக நடந்துக்கிறீங்களோ அதனுடைய ஆசீர்வாதம். நான் உங்களுக்கு உண்மையில்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கிற யாருக்காவது நான் துரோகம் நினைக்கிறேன், யாருக்கு விரோதமாக துர் ஆலோசனை பண்ணுறேன், யாருக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறேன், நான் யாருக்கு விரோதமாக ஏதாவது சூழ்ச்சி பண்ணுறேன், சூது பண்ணுறேன்னா கர்த்தர் அதுக்கான பலனை எனக்கு தருவார். நான் அதுக்கான பலனை அவர் தராருன்றதை விட நானே போய் எடுத்துப்பேன். உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்கள் என்னாலும் கம்பீரிக்கலாம், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். உங்கள் சந்தோஷத்தை யாராலும் எடுத்து போட முடியாது. ஏன் தெரியுமா? இந்த சபை மூலமாக தேவன் சொல்லி கொடுக்குற சத்தியம் இதுதான். சங்கீதம் 4 இந்த வசனம் இருக்கிறது, 7வது வசனம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தை பார்க்கிலும், அதாவது அதெல்லாம் பெருகி இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குதுல்ல, அந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்துக்கு. என்ன சந்தோஷம் அது? கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். ஆனால் மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் கடினப்பட்டு நீங்கள் உங்கள் சொந்த புத்தியில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் ரைட்டுன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்பீங்கன்னா உங்கள் சந்தோஷத்தை நீங்களே இழக்கிறீங்க. உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயமாக பூர்ணமாக கிடைக்காது. எப்போ தெரியுமா கிடைக்கும்? ஒரு குழந்தைய போல் தாழ்மையோட நான் கர்த்தர் பேச கேட்க வரேன், கர்த்தர் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படிவேன், நான் கர்த்தர்கிட்ட ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன், பயபக்தியோடு பணிஞ்சிப்பேன், நான் உண்மையாக இருப்பேன், நான் சரியாக நடப்பேன். என்னை சுற்றி எத்தனை துரோகி இருந்தாலும் சரி, இந்த பாஸ்டே பொல்லாதவனாக இருந்தாலும் சரி, என் ஆசீர்வாதத்தை யாரும் என்னை விட்டு எடுக்க முடியாது, என் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்க முடியாது. அவங்க யாராக இருக்கட்டும், நான் யாராக இருக்கணும்னு பார்ப்பேன். நான் துரோகம் பண்ண மாட்டேன், நான் பொல்லாங்கு பேச மாட்டேன், நான் ஆலோசனை பண்ண மாட்டேன், நான் போய் பேச மாட்டேன், நான் சூதாக நடந்துக்க மாட்டேன், நான் அதில் ஒழுங்காக இருப்பேன். இன்கேஸ் அதில் குறைந்துச்சுன்னா சரி பண்ணி கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவர் என்னை மன்னிச்சுன்னு கேட்பேன். என் ஆசீர்வாதம் எனக்கு, என் சந்தோஷம் எனக்கு. என் சந்தோஷத்தை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு நேரத்தில் எனக்கு விரோதமாக எழும்புகிற யாராக இருந்தாலும் சரி, எனக்கு விரோதமாக பேசுகிறவங்களாக இருந்தாலும் சரி, நான் என்ன தெரியுமா செய்வேன்? வருத்தப்படுவேன். அவங்ககிட்ட ஏதாவது போய் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்பேன். வாட் ஐ டூ நவ், நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? அவங்க குழந்தைய போல் இருக்கிறாங்க, அவங்க தெரியாதவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியணும். ஏன் தெரியுமா?
இந்த உலகத்தில் என் ஆசீர்வாதத்தை பறிக்கிறதுக்கு யாராலே முடியாது. என் ஆசீர்வாதம் என்னை விட்டு போகுதுன்னு அதுக்கு காரணம் நான் தான். என் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலன்னா அதுக்கு மெயின் ரீசன் நான் தான். எங்கிட்ட குறைந்துச்சுன்னா என் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க மாட்டேன். என் சந்தோஷத்தை யார் தெரியுமா கெடுக்கிறா? நான் தான் கெடுக்கிறேன். என்னை நான் மாற்றிக்கணும், நான் சரியாக இருக்கணும். என் ஆசீர்வாதம் எனக்கு. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்கள் ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி மனம் திரும்புங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை முழுசாக உங்களால் அனுபவிக்க முடியலையா? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை தயவு செய்து மன்னிச்சிருங்க, என் மேலே பொறுமையாக இருங்க. சங்கீதக்காரன் பண்ண ப்ரேயரை கடைசியாக வாசித்து நம்ம ஜபத்துக்குள்ளே போகலாம். கர்த்தாவே, 6வது அதிகாரம் 6வது சங்கீதம். உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதையும், என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும். கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும். நான் ரொம்ப நல்லவன்றதுனால என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்ல, நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற கிருபையினால் என்னை காப்பாற்றுங்க. துயரத்தினால என் கண்கள் குழி விழுந்து போயிடுச்சு, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தம் மங்கி போயிடுச்சு. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். எப்போ? நாம் மனந்திரும்போது தான். கர்த்தர் என் சத்தத்தை கேட்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? என்னை குணமாக்குங்க, என் ஆத்துமாவை ரட்சித்து கொள்ளுங்க, என்னை மீட்டுக்குங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் கூட. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, இந்த வார்த்தைகளுக்காக எங்களை தாழ்மையோடு ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற 2 பாக்கியம். ஒன்று நாங்கள் ஜபிப்பது, இன்னொன்று நம்முடைய சபையில் இணைந்து வருவது. 2 இடத்துலையும் நாங்கள் நடிகர்களாக இருக்கிறோன்னு சொன்னால், சொந்த புத்தியில், சொந்த எண்ணங்களில், எங்கள் மதியினத்தில், எங்கள் அறிவில்லாத தனத்தில் நாங்கள் நடந்திருக்கிறோன்னா நாங்கள் தான் அதை உணர்ந்து பார்க்கணும். நான் இது வரைக்கும் இங்கே மாய்மாலம் பண்ணியிருக்கிறேன்னா, தனியாக போய் ஆலோசனை பண்ணுறேன்னா, என் விருப்பத்துக்கு நடக்க பார்க்குறேன்னா அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? ஏன் எனக்கு சந்தோஷம் இல்லை? ஏன் எனக்கு துன்பம்? அப்படின்னா என்கிட்ட குறை இருக்குங்கிறது தான் நான் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே, என் சந்தோஷத்தை யாராலையும் எடுத்து போட முடியாது. எத்தனையோ சத்துரு எனக்கு இருக்கலாம், ஆனால் என் பாக்கியத்தை, என் ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு என்னுடைய சுய பாவங்களே காரணமாக இருக்கும் பொழுது, என்னுடைய பாவங்களை பட்டியலிட்டு அதை உணர்ந்து அறிக்கையிட பலன் கொடுங்க. இந்த ஜெபத்தில் உண்மையாகவே உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்றைக்கி நீங்கள் அந்த உறவை புதுப்பிக்கிற அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுங்க. ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொன்னதை போல் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கட்டும், சமாதானம் அவங்களுக்கு கிடைக்கட்டும். நாங்கள் எல்லோரும் அதை தான் ஆண்டவரே உங்ககிட்ட கேட்குறோம். எங்கள் சந்தோஷம், எங்கள் சமாதானம், எங்கள் ஆசீர்வாதம் ஒருபொழுதும் எங்களை விட்டு போகக்கூடாதுன்னா நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தாவே, கிருபையாயிருங்க. உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மன்னிங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உம்முடைய மகிமைக்காய் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு ராஜா நாமத்தில் தாழ்த்துக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.